விஷயம் இல்லைங்களா? அதனால இந்த தேங்காயையும், நுங்கையும், பனங்கல்கண்டையும், இளநீரையும் விடாதீங்க. இளநீர்லாம் வந்து நெறைய கிடைக்குது. அடிக்கடி நீங்க இளநீர்லாம் வந்து நீங்க வாங்கி குடிக்கலாம். இதெல்லாம் வந்து உடல் உஷ்ணத்துலலாம் வராது. உடல்ல இந்த கட்டிங்கலாம் வராது. அது இல்லாம வந்து பனம் பாய். அந்த பாய்ல படுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கண் நோய்லாம் வராதுன்னு சொல்றாங்க. விசிறி. இந்த விசிறி பனை ஓலையில செஞ்ச விசிறியில வந்து இது பண்ணா வாதம், கபம், பித்தம் இதெல்லாம் வந்து வராதுன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த தொண்டை புண், வாய் புண் இதெல்லாம் வந்து தேங்காய் பாலு, தேங்காய் இதெல்லாம் சாப்பிடும்போது வராதுன்னு சொல்றாங்க. தேன் கலந்து குடிக்கலான்றாங்க. இதெல்லாம் தான் எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இந்த நுங்கு சாப்பிடலாம். தோலோட உள்ள நுங்கு சாப்பிடலாம். வேர்க்குருலாம் வராது. உஷ்ணத்தால வர கோளாறுகள்லாம் வராது. அப்புறம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து வராது. தடுக்கும், குணமாகும். இன்னும் பல பல இருக்கு. நம்ம சொன்னது வந்து ரொம்ப கம்மி தான். இன்னும் எவ்வளவோ இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்ம குறிப்புகள்லாம் எடுத்து பல ஏடுகள்ல இருந்து எடுத்து பல நூல்களை பிரட்டி பார்த்து நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, காணொளி வந்து பெருசா இருக்கும். அதனால வேற ஒரு நல்ல அற்புதமான நூல் எங்கேயாவது தேடி புடிச்சு கிடைக்கும்போது பார்த்தேன்னா, அத வந்து இன்னொரு காணொளியில நம்ம வந்து போடுவோம். அது வரைக்கும் வந்து இதுவே போதுமானது இப்போதைக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்று வந்து இப்போ வந்து மணி மிட் நைட் 1:30 மணி ஆகுது. 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025. இன்று இந்த வருடத்தின் கடைசி நாள். நாளை 1ஆம் தேதி பிறக்கப் போகுது. அதனால எல்லோருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கிற இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதான் வைகுண்ட ஏகாதசிக்கு பரமபத வாசல், சொர்க்க வாசல் போயிட்டு வந்துட்டேன். சரிங்களா? 30ஆம் தேதி. அந்த அந்த காணொளியும் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பாருங்க. சொர்க்க வாசல் பாருங்க. இன்னும் 10 நாள் திறந்திருக்கும்னு சொல்றாங்க. போயிட்டு வாங்க. பார்த்தசாரதி கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், வீரராகவர் கோயில் நம்ம இதுல இருக்கு திருவள்ளூர்ல. அப்புறம் காஞ்சிபுரம். இப்படி வந்து பெருமாள் கோயிலுக்கு திருப்பதி. எங்கேயாவது போயிட்டு வாங்க. இந்த 10 நாள்ல வந்து சொர்க்க வாசல் திறந்திருக்கும். போக முடியாதவங்க நம்ம காணொளிய பாருங்க. இப்போ போயிட்டு வந்த அந்த சொர்க்க வாசல் வீடியோவும் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ எல்லோரும் வந்து நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தோட நீடோடி வாழணும் அப்படின்றது அடியனின் ஆசை. எதுக்கும் கவலைப்படாதீங்க. பகவான் இருக்கிறார். சரிங்களா? நீங்க வந்து கவலை இல்லாம நிம்மதியா ரிலாக்ஸா இருங்க. நோயற்ற வாழ்வே, குறையற்ற செல்வத்தோட நீங்க அனைவரும் இருப்பீங்க, இருக்கிறீங்க. கவலையே படாதீங்க. அடியேன் வந்து உங்களுக்காக வந்து பிரார்த்தனை செய்றேன். சரிங்களா? கவலையே படாதீங்க. சரிங்களா? ஹரி ஓம். ஓம் நமச்சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.